வணக்கம் மக்களே. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போன நம்ம வியானா அவர்கள் எல்லார பத்தி ஏதோ கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கருத்து சொல்லும் போது தன்னோட அண்ணனான விக்ரம் அவர்களை தூக்கி போட்டு ஏதோ 4 அடி அடிக்கிறாங்க போல. இது எல்லா சீசன் நடக்கிற ஒரு விஷயம் தான் ப்ரோ. எல்லா சீசனும் எவிட்டாய் வெளியே போனவங்க கடைசி வாரத்துல வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏதோ அவங்களுக்கான கேமை நியாயப்படுத்துற மாதிரி பேசி உள்ள இருக்கவங்களுக்கான கேமை மட்டம் தட்டி பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லா சீசன் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி வியானா அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ எல்லாரையும் டவுன் பண்ணி பேசியிருக்காங்க போல. நிறைய விஷயங்கள் பேசினதா கேள்விப்பட்டேன். எல்லாருமே கொஞ்சம் டவுன் பண்ணி பேசியிருக்காங்க போல. ஆனா அந்த அளவுக்கு வியானா ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. வியானா சண்டை போட்டதே ஒரு 4 சண்டை தான். அதை தாண்டி அந்த பொண்ணு பண்ணது எல்லாமே இந்த கேமரா முன்னாடி போயிட்டு இது பண்ணது. அதை தாண்டி அந்த பொண்ணு பண்ண விஷயம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்குமோ அந்த சண்டைக்குள்ள போய் நின்றுட்டு கேமரா பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இதை தாண்டி இந்த பொண்ணு எதையுமே பண்ணது கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாருமே ஏதோ டவுன் பண்ணி பேசியிருக்காங்க போல. அப்ப இந்த ப்ரோமோல விக்ரம் ஏதோ அடிச்சு பேசியிருக்காங்க. அப்ப இந்த ப்ரோமோல எதை காமிக்கிறாங்கன்னா, விக்ரம் ஏதோ அடிச்சு பேசியிருக்காங்க. விக்ரம்கான மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கும்? என்னோட கண்ணு குட்டி என்னோட மெல்லு கட்டி என் முன்ன வந்து நிக்குதடி கண்மணியே என் கண்மணி அப்படின்ற மாதிரி விக்ரம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாப்ல. அப்போ வியானா வந்து விக்ரம் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் வந்து ஒரு நல்ல கேமர். விக்ரம் வந்து ஒரு நல்ல கேமர். அவர் தான் இந்த வீட்டில் வந்து ஒரு கேமரா இருக்காப்ல. அவர் வந்து இந்த கேமுக்கு ஆப்டான ஒரு ஆளு, இந்த கேமுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, யாருக்கான மைண்டையாச்சும் அப்படியே மேனிபுலேட் பண்ணி அப்படியே ஒரு சூப்பரா ஒரு கேம் போடுவாப்ல. இதுதான் அவருக்கான கேமாவே இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலா சுத்தி வளைச்சு வியானா என்ன சொல்ல வராங்கன்னா, விக்ரம் கூட நான் பழகுனதுனால விக்ரம் வந்து என்ன மேனிபுலேட் பண்ணி எனக்கான கேம் எல்லாம் டவுன் பண்ணிட்டு அவர் மேல போயிட்டாரு. அவர் இப்ப மேல இருக்காரு, நான் வெளியே இருக்கேன். அதனால அவர் என்ன மேனிபுலேட் பண்ணதுனால தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கேன். சோ அவர் வந்து ஒரு மேனிபுலேட் பண்ணி கேம் ஆடக்கூடிய ஒரு கேமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியானா சொல்றாங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. பட் விக்ரம பொறுத்தவரைக்கும் அப்படித்தான். கொஞ்சம் கூட இருக்க ஆட்கள் அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுவாப்ல. ஆனா இவங்களெல்லாம் மேனிபுலேட் பண்ணி இவங்களை டவுன் பண்ணி இந்த நபர் மேல வந்தாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. விக்ரம பொறுத்தவரைக்கு அவருக்கான தனிப்பட்ட உழைப்பினால மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காப்ல. ஏதோ ஒண்ணு பண்ணுவாப்ல. வீக்லி டாஸ்க் கொடுத்தா அந்த வீக்லி டாஸ்க்ல இவருக்கான ஒரு இன்புட் அப்படிங்கிறது தனியா தெரியும். இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள தனியா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காப்ல. அதனால மட்டுமே தான் விக்ரம் இங்க உட்கார்ந்துருக்காப்ல. ஏன்னா இப்ப விக்ரமுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா, கடைசியா உட்கார்ந்துருக்க 6 பேர் நம்ம ஆட்கள் ப்ரோ. யாரும் தொட விடக்கூடாது. எவிட்டாய் வெளியே போட அந்த பொய்க்கொல்லாம் வந்து பேச நம்ம கேட்டுட்டு இருக்கேன்மா அப்படிலாம் கேட்க முடியாது. அந்த வகையில நம்ம வியானா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு கேமர், மேனிபுலேட் பண்ணி தான் விளையாண்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல வியானா என்ன சொல்றாங்கன்னா, யூ நோ ஹவு டு பிரிக் த திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க ப்ரோ? எதெல்லாம் எப்படி உடைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சொல்ல வராங்களா? என்னத்தையோ சொல்ல வராங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏதோ ஒரு டாபிக் மைண்ட்ல வச்சுட்டு தான் பேசுறாங்க. ஏதோ ஒரு டாபிக்கை மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப டக்குன்னு சாண்ட்ரா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கான்வர்சேஷன் இப்ப நமக்கு வேண்டாமே, இந்த கான்வர்சேஷன் இப்ப நமக்கு வேண்டாமேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. என்ன சாண்ட்ரா உங்க அடுத்த டார்கெட் விக்ரமா? நானும் பார்த்துனே இருக்கேன். காலையில இருந்து ஃபுல்லா விக்ரம் கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நிறைய கதை போயிட்டு இருக்கு. அப்போ அடுத்த டார்கெட் விக்ரமா? விக்ரம காலி பண்ண அடுத்த பிளான் போட்டாச்சா? ஏன்னா விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி கொந்தளிக்கலாம் சரிங்க. ஏன்னா யூ நோ ஹவு டு பிரிக் த திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொன்னோன்னே அங்க திவ்யாக்கான தலை ஆடுது. இப்படி திவ்யா வந்து இப்படி தலையாட்டுறாங்க வியானா சொன்னோன்னே. ஆனா பக்கத்துல உட்காந்துருக்க சாண்ட்ரா மட்டும் இப்ப இந்த கான்வர்சேஷன் வேண்டாமே, ப்ளீஸ் இந்த கான்வர்சேஷன் இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள போறாங்க. அப்போ வியானா அந்த இடத்துல லெட் மீ டாக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்றாங்க. சொன்னோன்னே நம்ம சாண்ட்ரா வந்து இல்ல வேண்டாம், நான் பேச விட மாட்டேன்னு சொல்லிட்டு குறுக்க போறாங்க. என்ன சாண்ட்ரா ஒரேடியா சொம்படிச்ச மாதிரி இருக்கு, சரியில்லையே. அப்போ அடுத்த வாரம் இந்த வாரம் விக்ரம் அவுட் தானோ? ஆல்ரெடி என்னோட ஸ்கெட்ச் படி இந்த வாரம் விக்ரம் அவுட் தான். ஏன்னா அவருக்கான செயல்கள் எதுவுமே சரியில்லை. அது மட்டும் இல்லாம சண்டே எபிசோட்ல சேதனன் கிட்ட பேசின விதமும் கொஞ்சம் சரியில்லை. அதான் எனக்கு தெரிஞ்சு தூக்கிடுவாங்கன்னு சொல்லி தான் தோணுது. அப்ப இந்த இடத்துல டக்குன்னு சாண்ட்ரா உள்ள போயிட்டு வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு வியானா என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா எனக்கு இந்த வீட்டுல பேச உரிமை இருக்கு, ஓகேவா? இந்த வீட்டுல பேச எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பேசுங்க வியானா, நீங்க பேசுங்க. யாரு தட்டி கேட்கறதுங்க? நீங்க பேசுங்க வியானா. வியானா நிறைய ஹர்ட்டா இருக்காங்களாம்பா. வியானா சொல்றாங்க, ஏங்க நான் நிறைய ஹர்ட்டா இருக்காங்க, நிறைய ஹர்ட்டா இருக்கேன். அந்த ஒரு ஷேடை நான் விக்ரம் கிட்ட எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. எந்த ஒரு ஷேடை? எனக்கு தெரிஞ்சு வியானாவை விக்ரம் எங்கேயும் பெருசா யூஸே பண்ணல. வியானா கிட்ட விக்ரம் ஒரு கண்டென்ட் சொன்னாப்ல, நீ லவ் பண்ணு, லவ் கண்டென்ட் கூட இந்த வீட்டுக்குள்ள நீ சர்வே ஆகலான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல வியானா லவ் எல்லாம் பண்ணல. எஃப்ஜே பார்த்து என்னோட அண்ணன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தான் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லவ் கண்டென்ட்ல போனாங்க. அதுக்கும் விக்ரம்க்கு எனக்கு தெரிஞ்சு சம்பந்தம் கிடையாது. வேற என்ன பண்ணாங்க? பொறாம. அது வீட்டுக்குள்ள இருக்கும் போதே விக்ரம் மேல கடுமையா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள இருக்கும் போதே இந்த பக்கம் அண்ணன் பேசிட்டு அந்த பக்கம் போய் நாமினேட் பண்ணிட்டு வருவாங்க நம்ம வியானா. அப்படி இருக்கும்போது எவிக்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் சொல்லவா வேணும்? பொறாமையில பொங்கி எழ மாட்டாங்க ப்ரோ. நான் சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, வியானா அப்படிங்கிற நபர் வந்து பொய்யனா,
பொறாமைனா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்களை வச்சுட்டே இருக்கலாம். அந்த பொண்ணு நல்லா பொய் சொல்லும், அந்த பொண்ணு நல்லா பொறாமையில வன்மத்தை கக்கும். ஓகேவா? அந்த வகையில இப்போ இந்த ப்ரோமோல கவனிச்சு வரதுக்கு விக்ரம் மேல பொறாமைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதுல அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் என்னால இது எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. விக்ரம வச்சு வியானா ஹர்ட் ஆயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. விக்ரம் அவருக்கான ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காப்ல, அவர் பாட்டுக்கு ஒரு இடத்த பிடிச்சு போயிட்டு இருக்காப்ல. இதுல வியானா ஹர்ட் ஆகிற லெவலுக்கு விக்ரம் ஒரு ஆட்டத்தை போட்டாருன்னு கேட்டீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. எல்லாமே சும்மா என்னத்தையா வந்து சொல்லணும்ல, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல டக்கு நம்ம விக்ரம் என்ன பண்ணிட்டாப்லன்னா எப்பவும் போலதான் டப்புன்னு உடனே எந்திரிச்சு, அம்மா விட்டுருமா நான் வந்து ஒன்னே சொல்லிக்கிறேமா, பிளீஸ்மா விட்டுருமா, நான் ஒன்னே சொல்லிக்கிறேமான்னு சொல்லிட்டு எந்திக்கிறாப்ல. எந்திரிச்ச உடனே ஆப்போசிட்ல இருக்க தங்கச்சி உடனே அண்ணா நான் சொல்லிக்கிறேன் அண்ணா, நான் வேற எழுதி மண்டையில மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன சொல்ல விடண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு நாடகத்தை போட்டு நம்ம விக்ரம் வந்து அப்படின்னு அந்த இடத்தோடு நடந்து போயிட்டாப்ல. அவ்வளவுதான், நடந்து வெளியே போயிடுச்சு. இதுக்கப்புறம் விக்ரம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்ல, என்னால இவ்வளவு பேர் ஆட்டம் இதா இருக்கா, நான் உங்க ஆட்டத்தெல்லாம் அழிச்சிட்டேனா, நான் அந்த மாதிரி பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாப்ல. வேற இந்த அழுகாட்சியை வேற பார்க்கணுமா? ஆல்ரெடி நல்ல தூக்கம் வருது லைவை பார்த்து பணப்பெட்டி டாஸ்க்கை வச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதுல இவனை வேற உட்காந்து ஒப்பாரி வைக்க போறான்ல, பொய்யனாவெல்லாம் எதுக்குங்க அனுப்புறீங்க? அதுகிட்ட என்ன கண்டென்ட் வரும்? அது ஒன்னத்துக்கு அது ஒரு டம்மி பீஸ். அந்த டம்மி பீஸை மொத வீட்டுக்குள்ள அனுப்பி நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புல்லா வியானா மட்டும்தான், வேற யாரும் வரலையா. இன்னைக்கான ஷூட்ல யாராவது போனாதான் உண்டு. அந்த இடத்துல டக்குன்னு விக்ரம் எந்திரிச்சு அவ்வளவுதான், நான் இதுக்கப்புறம் பேச விரும்பல, அந்த 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 விஷயம்லாம் முன்னாடியே முடிஞ்சிட்டு அந்த டாபிக்லாம் ப்ளீஸ் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. வியானா எப்படி உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்கோம், நான் ஹர்ட் ஆயிட்டேன், அவரால் நிறைய விஷயத்துல ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா டிராமா போடும். பார்ப்போம் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கு வியானா வந்து அந்த அளவுக்கு ஒரு பிளேயர்லாம் கிடையாது ப்ரோ. அது ஒரு டம்மி தான், சத்தியமா சொல்றது, ஒரு டம்மி. சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்து அது ஒரு டாஸ்கே விளையாண்டது கிடையாது, உருப்படின்னு கூட இல்ல, டாஸ்கே விளையாண்டது கிடையாது. அது சும்மா தான் உட்கார்ந்து இருந்து சும்மா யாரா ஏதாவது பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள போயிட்டு நின்றுக்கிட்டு கேமரா பார்த்து அதுல வந்து கேமரால ரிஜிஸ்டர் ஆகும். அதை தாண்டி ஒரு 2-3 வாரம் வினோத்தை வச்சு ஓட்டினாங்க. வினோத்தை வச்சு அந்த சுகர் மேட்டர்ல சுகர்னு ஒரு 2 வாரங்கள் இழுத்து நாமினேட் பண்ணது, சாட்டர்டே சண்டே பேசினதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வினோத்தை வச்சு சர்வே ஆனாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு 2 வாரங்கள் லவ் கண்டென்ட், அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கான அந்த பயண வீடியோவே இவ்வளவு மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேவா? அந்த பொண்ணுக்கான பயணமே இவ்வளவுதான். ஆனா அது வீட்டுக்குள்ள வந்து நான் ஹர்ட் ஆயிருக்கேன், அப்படியா இருக்கேன்னு சொல்லி டிராமா போட்டுட்டு இருக்கு. நிறைய டிராமா இருக்கும் ப்ரோ, அவ்வளவுதான். இதுல பொய்யனா வந்து இப்ப வன்மத்தை கக்கிருக்கா, அடுத்த வேற யாரு வன்மத்தை கக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த மேபி எனக்கு தெரிஞ்சு அமித்லாம் ஓகே தெளிவாயிட்டாப்ல. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் தெளிவா தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணு மட்டும் தான் அந்த ரெட் கார்டு மேட்டர்ல ஒரு மாதிரி மாத்தி ஸ்டாண்ட் எடுத்துச்சு, அதனாலதான் முதல்ல அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த ரெட் கார்டை பத்தி இந்த வீட்டுக்குள்ள பேசுவாங்க. ஆனா ரெட் கார்டு விஷயத்துல சேனலுக்கு ஆப்போசிட்டா பேச வாய்ப்பே கிடையாது. ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட் தான், அவங்க அதுக்கு டிசர்வ் தான் சொல்லி தான் பேச வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டினா சேனலை கும்பிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ கடைசி 6 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்களா, அப்படி வீட்டுக்குள்ள அவங்க ஏதோ ஒன்று பண்ணி சர்வே இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இப்போ எவிட்டாய் வெளியே போனவங்க வந்து இருந்துட்டு சடனா அவங்களுக்கான ஆட்டம் இதுதான், நீங்க இப்படித்தான் பண்ணிருக்கீங்க அப்படித்தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டவுன் பண்றது கரெக்டா தப்பா? இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா இப்படி டவுன் பண்றது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வேண்டாம் ப்ரோ, ஏதோ ஒன்று பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, உங்களை பத்திய கருத்துக்கள் நீங்க தூக்கி வைக்கலாம், நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணீங்க, அது கொஞ்சம் தப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கேமையே டவுன் பண்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணாங்கன்னா அது என்ன பொறுத்தவரைக்கும் சரி கிடையாது. இப்போ இது விக்ரம்கான கேமை ஃபுல்லா டவுன் பண்ணோம். ஏன்னா நேத்து எபிசோட்ல வேற சேதனை வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாம திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரா, அதுல இருந்தே மனுஷன் கொஞ்சம் லோவா தான் இருக்காப்ல. அதுல இருந்தே இந்த மனுஷன் வந்து ஒரு மாதிரி என்னோட கண்ணுக்குட்டி என்ன ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காப்ல. மனுஷன் கொஞ்சம் லோவா தான் இருக்காப்ல, சுத்தமா அவர்கிட்ட எனர்ஜி இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப வியானாவும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்கன்னா அந்த மனுஷன் ஃபுல்லாவே டவுன் ஆயிடுவாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கர்மா தான் ப்ரோ, நம்ம ஒருத்தருக்கு பண்றோம், அது நமக்கு திருப்பி கிடைக்குது. தட்ஸ் இட் யுவர் ஆனர். ஸோ இதை பத்தி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.